மற்றும் கச்சத்தீவு சார்ந்த தமிழக வெட்டுக்கழக பொதுக்குழு தீர்மானம் தந்த அழுத்தம் தமிழ்நாடு அரசை தமிழக நிலைப்பாடான கச்சத்தீவு மீட்பு மற்றும் மீனவர் பாதுகாப்பு நிலைப்பாடு நோக்கி நகர வைத்துள்ளது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இதே அறிக்கையிலும் கச்சத்தீவு விவகாரத்துல திமுகவை கண்டித்தும் இந்த அறிக்கையில இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக 1974ஆம் ஆண்டு கச்சத்தீவு கைவிட்டு போக காரணமாக இருந்தது திமுக தான். அதே போல 1999ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியில் இருந்த திமுக அதை மீட்பதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த வகையில இலங்கை செல்லும் நமது மாண்புமிகு மத்திய பிரதமர் நரேந்திர மோடி கச்சத்தீவு இந்தியாவின் உரிமை நிலம் என்ற பயண திட்டத்தை முதன்மையாக வடிவமைக்க வேண்டும் எனவும் நமது மீனவர்களின் துயர் நீங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்ற விவாதத்தில் பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல பிரதமரின் இந்த இலங்கை பயணத்தில் தமிழக மீனவர்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள் வாழ்வில் ஒளியேற்றுவதற்காக மட்டுமே இருக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார்.